போவோம். மயிரே, பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இவர் என்னமோ பெரிய தியாகி மாதிரியா, இவர் மேல அபாண்டமா பழி சுமத்தமா அவரா சீன் போடுற. பணத்துக்காக நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு வான்னா பின்ன அச்சு தூக்காம வேற என்ன பண்ணுவாங்க? என்னை பார்த்து தப்பிச்சு கொண்டு நீ இவ்வளவு யோசிக்கிறப்போ உன்னை விரட்டி பிடிச்சான்னா யோசிச்சிருப்பேன். இப்படி கையெல்லாம் கட்டி போட்டோன்னா என்னால எதுவும் செய்ய முடியாதா? ஹலோ மேனன், இது என்ன தூக்க நீ போட்ட ஸ்கெட்ச் இல்லம்மா. ஒன்னு ஏன் முன்னாடி வந்து நிக்க வைக்க நான் போட்ட ஸ்கெட்ச். அதான் ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தன் செல்லிச்சு சொன்ன அவங்க இது பாம்போட ஃபார்முலா தானே? சார் என்ன சார் இதெல்லாம்? சென்னை சிட்டில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறானுங்க. அங்க சேப்பாக்குல வெடிக்கிற பாம்போட சத்தம் இங்க உன் காதை கிழிக்கும். உன்னை புடிச்சு விசாரிச்சா உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன், போனாலும் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவேன். அதான் உன் பிளான் என்னன்னு மூவாயிலிருந்து வர வைக்கதான் சின்னதா ஒரு டிராமா. காந்தி என்னைக்குமே ஃபாதர் ஆஃப் த நேஷன் தான்டா. முதல் இன்னிங்ஸ்ல மும்பை 205 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஜேபாக்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 120. உங்க மொபைல்ல நெட்வொர்க் இருக்கா பாருங்க. ஆனா இது ஜேபாக் சிங்கத்தின் குகை. எதிர் டீம் 50 நடிச்சாலே சிஎஸ்கே. ராகவன் சார், நீங்க கேட்ட மட்டன் சுக்கா, கோலா உருண்டை, மூளை எல்லாம் ரெடி. சூடா இருக்கு, சாப்பிடுங்க. அப்புறம் என்ன நடக்குது? அச்சலாம்ல, ஃபைனல்ஸ் போயிடலாம், கப்பு நமக்கு தான். மிஷன் ஆன். மேனன், மேனன், சுனில், நீ எப்படா? ஏன் மேனன் மட்டும் தான் செத்து உயிரோடு வரணுமா? நான் வந்து தூக்க மாட்டியா? ஸ்ரீநிதி பார்த்து வளர்ந்த பொண்ணுடா. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? மச்சான் என்னடா சொல்ற? நான் என்னடா பண்ண? காந்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ கொல்லலடா, கல்யாணம் தான் பண்ணிருக்கான். நீங்க ரெட் அலர்ட்ல வைக்க சொன்ன அப்துல்ங்கிறவனை ஹார்பர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். மாஸ்கோல இருந்த கேங்ல இருந்த ஒருத்தன் சென்னை ஹார்பர்ல அரெஸ்ட் ஆயிருக்கான். அப்துல் அவங்க கூட அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க சார். எனக்கும் ராஜேந்திரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அப்துல் என்ற பேரு கல்யாணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது. அதனால நம்ம டாக்டர் வெங்கட் கிட்ட ஸ்ரீநிதி பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னேன். அந்த ரிப்போர்ட்ல அவ கழுத்தறுத்து சாகல, மூச்சு தண்ணி செத்துருக்கா. நீ அவங்க கூட வா. கல்யாணம் தான் இருந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கான். அவன் போகும்போது அவன் உயிரோட தான் இருந்திருக்கான். அவன் பையனை காந்தி பார்த்துப்பான். என் பொண்ணை கொன்ன என் நண்பனை நான் பார்த்துக்க வேண்டாம்?
களத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. சென்னை ஓபனர் ருத்ராஜ் மற்றும் டெவான் கான்வே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இங்கிலீஷ் போல அவளுக்கு ஜெயிச்சிருவோமா? அப்புறம் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? இல்லையா? செக்யூரிட்டி ரீசனுக்காக எல்லா கேட்டையும் இழுத்து மூடுங்க. நான் திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் தர வரைக்கும்